இன்னைக்கு நம்ம இந்தியாவுல வந்து வரலாறு காணாத நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம நடக்கிறத பார்க்குறோம். அது வந்து நம்ம எத பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் உடைய சிஎம் இப்போ ஒரு சிஎம்மா இருக்கும்போது, அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அத பத்தின பரபரப்பான ஒவ்வொரு கட்டமும், ஒவ்வொரு நிகழ்வும் போயிட்டு இருக்கு. நான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர பத்தி தான் பேசுறேன். டெல்லியுடைய சிஎம் அவர பத்தி பேசுறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வாதங்கள் முன் வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அமலாக்கத்துறை வந்து நிறைய வாதங்கள் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷன் நடக்கிற சூழ்நிலையில ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு சிஎம் நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க எடுத்து உள்ள எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு வாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியாவே எல்லா சிஎம்மும் எல்லா ஸ்டேட்லயும் உள்ள சிஎம்களுக்கும் இது ஒரு பீதியை கிளப்பி இருக்கலாம். ஏன்னா ஒரு சிஎம் அவரு இப்போ கரண்ட்ல வந்து போஸ்டிங்ல இருக்கும்போது தூக்கி உள்ள வச்சது டெல்லி சிஎம் அவர் பத்தின இந்த அரஸ்ட் அதோட நிகழ்வுகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து அவங்க என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம்னா விஜய் ஹிருத்திக். ஸோ 22 எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் விஜய் ஹிருத்திக் ஆர் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம டெல்லி சிஎம் அவருடைய விவகாரம் தான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ டெல்லி சிஎம் கெஜ்ரிவால் அவங்களுடைய தரப்பு இப்போ வந்து என்ன வாதம் வந்து கோர்ட்ல முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு சிஎம் வந்து அரெஸ்ட் பண்றது சரியா, பண்ணியிருக்கிறது சரியா, இது வந்து தவறான ஒரு ஆட்டிடியூட். இப்போ வந்து ஒரு தேர்தல் நேரத்துல எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் எப்படி தேர்தல் களத்துல இறங்கி தேர்தல் பணியை செய்ய முடியும், மக்களை எப்படி நாங்க வந்து தேர்தலுக்காக போய் பார்க்க முடியும். அப்புறம் இது வந்து ஒரு குறிவைத்து இப்ப வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அவர் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா போய் இப்ப மக்களை பார்க்க முடியாது. தன்னுடைய வங்கி, அதாவது தன்னுடைய வாக்குக்காக, தன்னுடைய வாக்கு சேகரிக்கிறதுக்காக, தன்னுடைய கட்சிக்காக ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு அவர் இப்ப என்ன பண்ண முடியாதுன்னா களத்துல இறங்கி வேலை செய்ய முடியாது. இப்போ அந்த கட்சி மேலேயே மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். அதாவது ஒரு ஊழல் செய்த கட்சி, அந்த கட்சியே நம்ம எப்படி இப்ப வந்து அந்த கட்சிக்கு நம்ம எப்படி இப்படி ஓட்டு போட முடியும், இப்ப எப்படி நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு சலசலப்பை ஒரு வேட்பாளருக்கு, அந்த அந்த கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு சலசலப்பு உருவாகும். அதனால அந்த கட்சியினுடைய ஓட்டு பேங்கே நமக்கு வந்து என்ன ஆகும், அப்படியே சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு எலெக்ஷன் நேரத்துல நீங்க எப்படி ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், இது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய சார்பா வந்து நீதிமன்றத்துல ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு அமலாக்கத்துறை இடி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்போ அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் நேரத்துல ஒரு குற்றவாளியை, அதாவது எலெக்ஷன் நேரத்துல வந்து ஒருத்தரை கைது செய்யக்கூடாதா, இது என்ன அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வாதம் வைப்பது வந்து மிகவும் வந்து ஒரு மோசமான வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொய்யான வந்து என் மேல வந்து வழக்கு தொடுத்து வந்து சரியான அது எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை, இது வரைக்கும் என்னிடம் இருந்து அவங்க ₹1 கூட என்ன பண்ணல அப்படின்னா பறிமுதல் செய்யல. ஆனா என்ன தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. சாட்சிகளை எல்லாம் குழப்பி அவர்கள்கிட்ட பெற்ற சாட்சியத்தை வைத்து இப்ப என்ன தூக்கி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன தூக்கி என்ன பண்ணிருக்காங்க உள்ள போட்டு என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய அந்தஸ்தை, எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அரசியல் வாழ்க்கையவே அவங்க வந்து கெடுக்கிறதுக்காக, அதை வந்து ஒண்ணுமில்லமாக்குறதுக்காக இவங்க வந்து முயற்சி செஞ்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மேல நம்மளுடைய, இன்னும் சொல்ல போனா அமலாக்கத்துறையை வந்து டியூன் பண்றது, அமலாக்கத்துறையை வந்து பின்னில இருந்து முன்னுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை வழிநடத்துறது வந்து இப்போ கரண்ட்ல உள்ள பிரதமர் தான். இப்போ பாஜக தான் அதை பண்ணுது, அவங்க தான் இதுக்கு முக்கிய காரணம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குற்றம் சாட்டுறாரு. இப்போ அமலாக்கத்துறை இதுக்கு என்ன மறுபடியும் பதில் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போலியான ஒரு பொய்யான விளக்கத்தை வந்து டீட்டெயில்ஸை வந்து கோர்ட்டுக்கு கெஜ்ரிவால் தரப்பு, அதாவது ஆம் ஆத்மி கட்சி தரப்பு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது எங்களுக்கு போதிய ஆதாரம் இருந்த பட்சத்துல தான் அவரை நாங்க கைது செய்யவே செஞ்சோம். சும்மா அவரை போய் நம்ம கைது செய்யல, போதிய ஆதாரம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அமலாக்கத்துறை இன்னொரு கேள்வி கேட்குது. இப்போ இதே சமயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் எலெக்ஷன் டைம்ல ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கொலை பண்ணிட்டாரு.
இப்போ அவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமான அந்த செகண்டே என்ன பண்ணி ஆகணும், அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல நான் வந்து அரசியல்வாதி, எனக்கு இப்போ வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால எலெக்ஷன் டியூட்டி இருக்கு, எலெக்ஷன் இருக்கும்போது என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றது வந்து சட்டத்துல இடம் கொடுக்குமா? அதுக்கு உண்டான இடம் இந்த சட்டத்துல கிடையவே கிடையாது. இது இப்படி நான் ஒரு கொலையாளி தான் அரசியல்வாதி என்பதை முன்னிறுத்தி இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதை காரணமா காட்டி என்னை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இருந்தாலும் பாத்துக்குங்க, இப்ப எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றது எவ்வளோ அபத்தமானதோ அவ்வளோ அபத்தமானது தான் இவர் குற்றவாளி என்று இப்போ நிரூபணமான பிறகு, இவர் மேல வந்து சாட்சியங்கள் எல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்த பிறகுதான் அந்த சாட்சியத்தை வைத்து தான் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இவரை வந்து கைது செய்யவே செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறை சொல்றாங்க. இப்போ இதுவரைக்கும் இவர் சொல்றாரு, இதுவரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட நீங்க எந்த ஒரு பறிமுதலும் பண்ணாம நீங்க எப்படி எதை வச்சு என்ன வந்து அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு நான் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு வராங்க. இப்போ அமலாக்கத்துறை இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் இந்த மதுபான விற்பனையில் நடந்த மோசடி, ஸோ இதுல நடந்த அந்த விற்பனை முறைகேட்டில தான் இவங்களுக்கு வந்து இந்த லஞ்ச பணங்கிறது உள்ள வந்திருக்கு. இந்த பணத்தை வைத்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கோவாவில் நடந்த எலெக்ஷனையே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பணத்தை வைத்து தான் அந்த எலெக்ஷனையே இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே வந்து அமலாக்கத்துறை கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நடக்கிறதெல்லாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, இப்போ அமலாக்கத்துறை இன்னொன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவரை வந்து உடனே நாங்க என்ன பண்ணல, அரெஸ்ட் பண்ணல. 9 முறை இவருக்கு வந்து முறையாக சம்மன் அனுப்பப்பட்டது. 9 முறை சம்மன் அனுப்பி இதுக்கு வந்து நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு ஒரு முறை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதற்கு உண்டான ஜாமீன் ஒரு முறை வந்து ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கு வந்து அதுக்குண்டான ப்ராசஸா மேற்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தடுத்து உண்டான ஒரு விசாரணை சம்மன் இருக்கு. அந்த சம்மனுக்கு அவர் என்ன பண்ணல, வரவே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்ஏ, ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு சிஎம்ஏ ஒரு அமலாக்கத்துறையிலிருந்து அவர் மேல ஒரு குற்றப்பிரிவு ஒரு சம்மன் வந்து அனுப்பி ஒரு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எதுக்கு எங்களுடைய சம்மனை அவர்கள் வந்து சரியான முறையில் அணுகாம ஏன் அவர் விசாரணைக்கு வரல? அப்போ ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அவருக்கு உண்டான ஒரு வார்னிங்ஸ் கொடுத்து 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 நீங்க விசாரணைக்கு வந்துருங்க, வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சு, ஏன்னா அவருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? 9 முறை சம்மனும் உடனே போயிருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலம் அடுத்தடுத்து தானே போயிருக்கும். அப்ப எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாம இதுக்கு போய் கரெக்டான பதில் சொல்லல அப்படின்னா நம்ம எலெக்ஷன் நேரத்தை தூக்கி நம்மளை இது உள்ள வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முன்கூட்டிய யோசனை அவருக்கு கண்டிப்பா ஏன் இல்லை, ஏன் இருந்திருக்க கூடாது, ஏன் அவர் வந்து சிந்திக்கல? ஒரு சிஎம்னா சிஎம்க்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் வந்து அட்வைசர் இருப்பாங்க, லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு சம்மனுக்கு அவருக்கு உடனே பதில் எடுத்திருந்தா 9 சம்மனா அது என்ன இருக்காது, வளர்ந்துருக்காது. சரி 9 சம்மனும் வந்துருச்சு, 8 சம்மனும் வந்துருச்சு, 9வது சம்மனுக்காக என்ன பண்ணிருக்கலாம், போய் தக்க பதிலை கொடுத்து அது என்னன்னு பார்த்து முறையா அதை அணுகியிருந்தாரு அப்படின்னா இப்போ அவரை தூக்கி உள்ள வச்சிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அசிய சிஎம் சார், நான் வந்து ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்மா இருக்கும்போது என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது, என்னை எல்லாம் அரசெல்லாம் பண்ண முடியாது, என்ன அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணிட முடியாது, தூக்கி உள்ள வச்சிட முடியாதுங்கிற ஒரு மனப்பான்களை அவர்கள் இருந்திருக்க கூடும். அந்தனுடைய என்னை யாரும் வந்து டச் பண்ணிடுவா பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இந்த அமலாக்கத்துறை நம்மளை என்ன பண்ணிரும் பாத்திரலாம், இன்னும் நம்மளோட இருக்கக்கூடிய நாம இப்ப லீடிங்ல இருக்கிறோம், நம்ம கரண்ட் ஒரு ஸ்டேட்டுடைய டெல்லியுடைய சிஎம்மா இருக்கிறோம், பத்தாததுக்கு இந்தியாவினுடைய கேபிட்டல் ஆஃப் சிட்டி, ஒரு நம்ம உலகத்துல எல்லாருக்குமே வந்து டெல்லி அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு என்ன சொல்றது, இந்தியாவில் முக்கியமான ஒரு நகரம், அதாவது இந்தியாவுக்கு தலைநகரம் அப்படிங்கும்போது டெல்லியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் தூக்கி அவ்வளோ சீக்கிரம்லாம் இவங்க என்ன பண்ணிட முடியாது, உள்ள வச்சிட முடியாது, அதுக்கு சட்ட ஒழுங்கு பெரிய பிரச்சனையை சந்திக்கும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ட்டு அவங்க அலட்சியமா இருந்ததனுடைய விளைவு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சிஎம் கரண்ட்ல உள்ள சிஎம் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சிஎம் உடைய அரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவங்க மறைந்த நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மா இருக்கும்போது அவர்களுக்கு வந்து பெங்களூர்ல வந்து ஒரு கேஸ் நடந்து அந்த கேஸ் வந்து தீர்ப்பாச்சு, அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ராஜினாமா செஞ்சு
அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் சிஎம்மா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க போய் அந்த கேஸுக்காக உள்ள இருந்தாங்க, அப்புறம் ஜாமீன் வாங்கினாங்க, அப்புறம் என்னென்னவோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்தாங்க. ஆனா இப்போ ஒரு சிஎம்மா இருக்கிறாரு, சிஎம்மா இருந்து அவரை எந்த ஒரு இதுவுமே இல்லாம டப்புன்னு போய் தூக்கிட்டு வந்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு சிஎம்கே நம்ம வந்து இவ்வளவுதான் அவங்களுடைய பவர் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை அமலாக்கத்துறை தான் இங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பவர் உள்ள ஒரு துறையா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ யாரு தப்பு செஞ்சாலும் இந்த நாட்டுல தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு, அவங்க ரிமாண்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு உண்டான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு அமலாக்கத்துறை இருக்குது அப்படிங்கிறது, அவங்களால இப்படி எல்லாம் இயங்க முடியும். யார வேணா, அதாவது அவங்க கரண்ட்ல சிஎம்மா இருந்தாலும் கூட தூக்கி உள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறத, இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சைடு நமக்கு வந்து ஓகே, இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்ல கூட அடுத்தடுத்து வரக்கூடிய இது மாதிரியான ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சு அது நிர்மூலம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆட்சியில இருந்தாலும் நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை இது கொடுக்கறதுக்கு ரொம்பவும் வந்து அமலாக்கத்துறையினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே சமயம் இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜகவோட நீங்க வந்து இணைங்க, எங்களோட வந்து நீங்க கூட்டணி வைங்க, எங்களோட இணைந்து செயல்படுங்கன்னு சொல்லி அதை அவங்க கேட்கல அப்படிங்கிறதுனால ஒரு தாழ்ப்புணர்ச்சியில இவங்க மேல உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு கோவத்துல இவங்க வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நம்மளை வேணும்னே ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதுவும் எலெக்ஷன் டைம். ஸோ மற்ற நார்மலான டைமு அப்படின்னா கூட பரவாயில்ல, இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கும்போது ஒரு கட்சி இப்போ அந்த கட்சியில இவர் ஆம் ஆத்மியில இவர் தான் வந்து ஒரு முக்கிய நபரா இருக்கிறாரு, இவர் தான் ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்மாவும் இருக்கிறாரு, இவரை முன்னிறுத்தி தான் அந்த கட்சி மற்ற எல்லா இடத்துலயும் எல்லா தளங்களிலுமே இயங்குதுங்கும் போது இப்ப அவரையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா மக்களுடைய மனசுல இந்த கட்சி மீது ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆகலாம். இப்போ அவங்க தளத்துல வந்து நிக்கவே முடியாம, தேர்தல் களத்துக்குள்ள அவங்க இயங்கவே முடியாம அவங்க வந்து என்ன ஆகலாம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். இப்ப பாருங்க, இப்ப உள்ள இருக்கிறதுனால இந்த டைம்ல அவங்க வந்து டைரக்டா என்ன பண்ண முடியாது, தேர்தலை வந்து அவங்க சந்திக்க முடியாது. அதாவது தேர்தலை அவர் நின்று வழிநடத்த முடியாது. ஆனாலும் அவர் ஜெயில இருந்துகிட்டே இந்த தேர்தலுடைய நகர்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அவர் எது மாதிரியான நகர்வுகள் எல்லாம் பண்றாரு, என்னென்னலாம் அந்த கட்சிக்கு உண்டான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதையும் அமலாக்கத்துறை தீவிரமா கண்காணித்து கொண்டு இருப்பதாகவும் இதெல்லாம் நம்ம வந்து செய்தியை கேள்விப்படுறோம். அப்புறம் அவர் டெல்லியில என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஸ்டேட்ல ஏதோ ஒரு குடிநீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய சில பிரச்சனைக்கு அவரு ஜெயில இருந்துகிட்டே என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது பிரகாரம் இங்க வந்து சில வேலைகள் நடந்திருக்கு. அதாவது ஒரு முதலமைச்சருடைய ஆணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதலமைச்சர் என்ன பண்றாரு, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த ஆணை வந்து இங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ அமலாக்கத்துறை கேள்வி கேட்குது, அவரே கஸ்டடியில் இருக்கிறாரு, கஸ்டடியில் இருந்துட்டு அவர் எப்படி வந்து என்ன பண்ண முடியும், எப்படி அவர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு சிஎம்மா ஒரு வேலை எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அவரே இப்போ ரிமாண்ட்ல உள்ள ஜெயில இருக்கிறாரு, அவர் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எதுவா இருந்தாலும் அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது வரும். அப்போ அவர் ஜெயில இருக்கும்போது அவர் ஆட்சி அப்படிங்கிறது, அவரு ஒரு ஆணை பிறப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இது எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதெல்லாமே நம்ம நியூஸ்ல வந்து பார்த்தோம். இப்படி இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சைடு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சைடு நமக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட்டை கொடுக்குது. ஓகே, இந்த நாட்டுல யாரு தப்பு செஞ்சாலும், இன்கேஸ் கெஜ்ரிவால் தப்பு பண்ணாரா தப்பு பண்ணலையா அப்படிங்கிறது அது அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் தெரியும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைத்தன்மை அது நமக்கு வெளியே வரும். அவர் ஒருவேளை பண்ணல அப்படின்னாலும் அது என்னன்னு வரும், ஒருவேளை பண்ணியிருந்தாரு அப்படின்னாலும் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு உண்டான தீர்ப்புகள்லாம் வரப்போகுது. என்ன சொல்றது, ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலுத்தப்படுது. அவர் குற்றம்ங்கிறது ஒரு வகையில நிரூபணம் ஆகுது இல்ல, இது யாரா அரசியலுடைய அப்படின்னு நினைக்கிறேன் வேலைங்கிற, அதாவது அரசியல்வாதி வளர்வாதி குறிவைத்து பண்ணக்கூடிய அரசியலுடைய நகர்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா. ஸோ எது நம்ம அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னும் எது மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் கமெண்ட் சொல்லுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்ட்டுக்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு R&D பண்ணி அதுக்குள்ள வீடியோவை நம்ம மேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா யூடியூப்ல போடலாம். ஸோ இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.
பாய்.